அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஜாதகத்தில் ஒருவருக்கு பிறந்ததிலிருந்து இறுதி காலம் வரை மிக சிறந்த அதிர்ஷ்டங்களும் எந்த விதமான தசாபுத்திகள் பாதிப்பான தசாபுத்திகள் வந்தாலும் அந்த தசாபுத்திகள் அனைத்தையும் மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சிறு பாதிப்புகளோட உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்ம ஜாதகத்தில் லக்கணம் என்ற நட்சத்திரம். இந்த லக்கணம் என்ற நட்சத்திரம் உங்களுடைய ஜாதக லக்கண அடிப்படையில் 12 பாவத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வருகிறாரோ அந்த பாவம் சார்ந்த வகையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, நீச்சம் பெற்றிருக்கு, வக்கரம் பெற்றிருக்கு, அதுக்கு தகுந்தாப்பில் வாழ்க்கையில் ஏற்ற செல்லும். லக்கண நட்சத்திரம் லக்கணத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து மன நிறைவோட ஒரு பாதுகாப்போடு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த 11ஆம் இடத்தை சார்ந்து நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் செய்து தொழிலில் வெற்றி பெறணும், ஒரு நல்ல வேலையில் பெரிய பதவி அடையணும், ஒரு வேலையில் மிகப்பெரிய சம்பளத்தில் இருக்கணும், தொழிலில் மிக பெரும் கோடிகளை சம்பாதிக்கணுன்ற அமைப்பும், ஒரு கல்வியில் இல்லை ஒரு கல்வியில் ஒரு ஆராய்ச்சி பெற்ற ஒரு ரிசர்ச்சில் பெரிய அளவாக வரணும், ஒரு மருத்துவ துறையாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் துறையாகட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு தன்மையும் பிரகாசம் அடையக்கூடிய தன்மையும் சொல்லக்கூடியது தான் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் நம்மளுடைய ஜாதக அடிப்படையில் நல்ல பலமாக இருக்குது. 11ஆம் இடத்துல போய் கிரகங்கள் சென்றிருக்கு. இது அனைத்தும் இருந்தாலும் லக்கணமே சென்று லக்கண புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தொட்டது அனைத்தும் வெற்றி பெறுகிறோம். நம்ம நினைத்தபடி வாழ்க்கை அனைத்துமே ஜெயிக்கிறோம். அந்த லக்கண நட்சத்திர அதிபதி 11ஆம் அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் தனஸ்தானத்துலேயோ 3ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துல, அதாவது மறைவு பெறாமல் அந்த லக்கண நட்சத்திர 11ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும்போது மிக சிறந்த யோகங்களை செய்கிறது. அதே 11ஆம் அதிபதி மறைவு பெற்றிருந்தாலும் அந்த மறைவு பெற்ற 11ஆம் அதிபதியை நம்மளுடைய ஜாதகத்தில் குரு செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகமான கிரகமாக அமைந்துள்ளதோ அந்த கிரகத்துடைய பார்வை அமரும்போது மிக சிறந்த யோகங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் அடைய வேண்டும் எழுதப்பட்டிருக்கோ அத்தனையுமே லக்கண நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் எந்த பாவத்தில் அந்த கிரகம் நிற்கிறாரோ அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் இதை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களே வரும். அப்போ அதை சார்ந்த வகையில் நமக்கு தசாபுத்திகள் சரியான டைமில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்பது பரிபூர்ணமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. நன்றி, வணக்கம்.